செயலாளர் ஆணை, அண்ணன் தளபதி ஆணை. அண்ணன் தளபதி ஆணையை கழக அடிமட்ட தொண்டர்கள் செய்வதுதான் நம்முடைய கடமை என்று தெரிவித்துக் கொண்டு, இப்போது நம்முடைய இந்த தேர்தல், இந்த பணிகள் எல்லாம் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் எப்படி பணியாற்ற வேண்டும், எப்படி நம்ம வாக்குகளை அதிகமாக பெற வேண்டும் என்று நாம் செய்யக்கூடிய வேலைகள் தான் செய்யறோம். தொடர்பு கொள்றேன். சட்டமன்ற உறுப்பினர் உடனே எம்பி அம்மா சொல்லி, அம்மா மதி சொல்லிட்டாப்புல ஸ்கூல்ல இடம் இல்ல, உடனடியாக கொடுங்கன்னு சொன்ன உடனே ரூபாய் 65 லட்சம் ஒதுக்கி பள்ளிக்கூடம் கட்டி இதை சாதனையாக நிகழ்த்துக் கொண்டு, இந்த மாதிரி ஆட்சி வேண்டுமா? ஆட்சி வருவான் எலெக்ஷன் அப்ப வருவான். இப்ப நாங்க மழைக்கு வருவோம், புயலுக்கு வருவோம், உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்போம். பாதாள சங்கடம் வந்துருச்சா நம்ம ஊருக்கு? டேங்க் கட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்கூல் வந்துருச்சு, சின்ன சின்ன அங்கன்வாடி எம்எல்ஏ ஃபண்ட்ல நம்ம சின்ன அங்கன்வாடி வந்துருச்சு. அதே போல நம்ம ஹாஸ்பிட்டல் சின்ன வந்துருச்சு. இது போல நிகழ்வுகளை சாதனையா இப்ப நான் உங்கள் மூலியமாக, உங்கள் உழைப்பால், உங்கள் வியர்வையால் நான் மாமன்ற உறுப்பினராகி நம்ம பெற்று தந்திருக்கோம். ஆனா எலெக்ஷன் அப்போ வருவான், வந்து என்ன சொல்லுவான், அம்மா நான் அதை பண்றேன் இதை பண்றேன். எலெக்ஷன் அப்போ தோத்துருவான், அப்புறம் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. ஆனால் உங்களுடைய துக்க நிறைவு, சந்தோஷ நிறைவு, உங்க குடும்பத்தோடு குடும்பமாக இருக்கின்ற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப எலெக்ஷன்ல தோல்விருந்தா கூட இதே மாதிரி தான் வந்திருப்பேன். வெற்றி பெற்றாலும் தோல்வி பெற்றாலும் உங்களோடு தோல் இருப்பவன் தான் உங்கள் தொண்டனாக நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இருப்போம் என்று சொல்லி, இதை போல எத்தனையோ நலத்திட்ட உதவிகள் உங்கள் மூலியமாக செய்து கொண்டிருக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் பல சாதனைகளை செய்ய திராவிட மாடல் அரசு, அண்ணன் தளபதியுடைய ஆட்சி காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய மொத்த வாக்கு 13,114 வாக்கு பெற்றோம். வாக்கு பதிவான வாக்குகள். இதுல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4,023 வாக்குகள் பெற்றோம். அதாவது சதவீதம் 51%. இந்த 51% பத்தாது. இந்த 51% பாதாள சாக்கடை திட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக, மழைநீர் வடிகால்வை ஆரம்பிப்பதற்கு முன்பாக. ஆகவே நம்ம நிறைய சாதனைகளை செய்துவிட்டோம், நிறைய மக்களுக்கு பயனுள்ள சாதனைகளை செய்துவிட்டோம். ஆகவே இந்த 51% வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 70 அல்லது 75% மாற்ற வேண்டும். அதை மாற்ற வேண்டும். அது நான் ஒருவரால் மட்டும் முடியாது, இங்கு அமர்ந்து இருக்கின்ற ஒவ்வொருவரால் தான் முடியும். அதற்கான முயற்சியை எடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த 4,223 வாக்கு வித்தியாசத்தை 7,500 வாக்கு வித்தியாசமாக மாற்றி செய்து காட்டி முடிப்போம் என்று கூறி, இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துகின்ற வட்டக்கலை சேவர்களை மனதார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி.